to 6:30 தான் ஒர்க் டைம் அப்படின்னு சொன்னா பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா 6:30க்கு ஒரு 6 o'clock தான் வந்து ஏதாவது ஒரு டாஸ்கே வந்து அசைன் பண்ணுவாங்க. அதை வந்து முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ மேனேஜர் அசைன் பண்ணிட்டாரு, இப்போ நான் முடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு வச்சு செய்வாங்க. அதனால நைட் எவ்வளோ டைம் ஆனாலும் மேனேஜர் போய் சொல்ல முடியாது. அவங்க மனசுலேயே வந்து பாரு எந்த டைம்ல கொடுக்குறான் பாரு அப்படி சொல்லிட்டே செஞ்சிருவாங்க. அதை செஞ்சுல அப்படிலாம் இருக்கிறது இல்லை. எப்படின்னா இல்லை ப்ரோ டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில் வந்து நான் முடிச்சிடறேன். அவங்க ரொம்ப கிளியரா, அதாவது அவங்க மைண்ட் செட்ல என்ன யோசிக்கிறாங்களோ ரொம்ப ரொம்ப கிளியரா அவங்க பண்றாங்க. ஸோ அதனால அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலி அப்படிதான் இருக்கு. ஏன்னா பேசிக்கா டைம் செட் பண்ணியிருக்காங்கல்ல, ஆனால் அவங்க வந்து அதுக்காக ஃபோக்கஸ்டா இல்லைன்னு கிடையாது. அவங்க ஒர்க்ல அவங்க ஃபோக்கஸ்டா டெடிகேட்டிவா தான் இருக்காங்க. ஸோ அதனால ஆக்சுவலி அவங்க மாதிரி இருக்கிறது பெட்டர் தான். முன்னாடி இருந்தவங்க தான் வந்து எல்லாருக்கும் பயந்துட்டு மேனேஜர்ஸ் என்ன சொல்லுவாங்களோ. எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு என்னன்னா, நம்ம என்னதான் ஒர்க் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே நம்மளை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அதனால இப்போ இந்த இன்டர்வியூஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்களா ஹெச்ஆர்லாம், ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்டா இல்லை வந்து உங்களோட பர்சனல் லைஃப் ஃபர்ஸ்டா? ஸோ அப்படிலாம் கேட்டால் கூட என்னதான் ஒர்க் நம்ம ஃபர்ஸ்ட்னு இருந்தால் கூட நம்ம வந்து எனி டைம் நம்ம என்னதான் டெடிகேட்டிவாக இருந்தாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால செஞ்சு வந்து அவங்களாம் மேனேஜர் கூப்பிடுறது ப்ரோ என்ன ப்ரோ அப்படிலாம் வந்து கூப்பிட்றப்போ அது ரொம்ப ஈஸி ஆயிடுது. நம்மள மாதிரி வாங்கி ஐயோ வந்துட்டாங்களா ஓகே அந்த மாதிரிலாம் இல்லை.